மலேசியா சிட்டி டூர் பார்க்கலாமா? டே 1 இன் மலேசியா. ஹாய் டியூட்ஸ், மலேசியா கேஎல் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ஃப்ளைட் ஜேர்னி பார்க்கலன்னா லாஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. நாங்கள் வந்து கிராண்ட் கான்டினென்டல் கோலாலம்பூரில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து மார்னிங்கே ரீச் ஆனதுனால எங்களுக்கு வந்து ஏர்லி செக்இன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எங்கள் ஹோட்டல்லே வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கேயே வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பசங்களாம் ஜாலியாக வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஒரே வந்து விளையாட்டாக தான் இருந்தாங்க 2 பேரும். எங்கள் வேன் வேறு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அதனால நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் ஸ்லாட் வந்து 11:30க்கு ட்வின் டவர் பார்க்குறதுக்கு. பட் நியர்பையில் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் எங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அது வரைக்கும் பசங்க வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க வெளியிலேயே வந்து இந்த வெராண்டாவில். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எங்களுடைய வேன் வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கோலாலம்பூரில் வந்து மெயின் சிட்டின்றதுனால வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து எடுக்கும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் அங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நாங்கள் கரெக்ட் டைமில் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம இந்த பில்டிங்க்கு தான் போக போகிறோம். நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜுக்கும் அப்புறம் டாப் ஃப்ளோருக்கும் நமக்கு வந்து அக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே போயாச்சு. உள்ளே பார்க்குறதுக்கே இன்டீரியர்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெளியிலேயே வந்து ஒரு டெமோ வச்சுருந்தாங்க. உள்ளே போகிறதுக்கான ரெட் பேட்ஜ் வந்து ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளை வந்து லைன் பை லைன் வந்து லிஃப்ட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. லிஃப்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மேலே போகுதுன்னு பாருங்கள். நம்ம ஊரில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து 5th ஃப்ளோருக்கே வந்து 5 மினிட்ஸ் ஆகிடும். இங்கே வந்து 5 மினிட்ஸ்லேயே வந்து இங்கே வந்து 40th ஃப்ளோர் வரைக்கும் போகிறாங்க. ஒரு ஃப்ளோர் வந்து போகிறதே தெரியல, அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு ஃப்ளோர் மேலேயும் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வித்தின் வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளேயே 41st ஃப்ளோருக்கு வந்துட்டோம். நான் சொன்னால பிரிட்ஜ் இந்த 41st ஃப்ளோரில் தான் இருக்குது. இதுதான் இந்த பிரிட்ஜு. இதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் டைம் தராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லாட் காலியாக அடுத்தடுத்த ஸ்லாட் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. மேலேருந்து பார்க்கவே கோலாலம்பூரே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து குட்டி அந்த லெகோ செட்டு மாதிரி இருந்துச்சு மேலேருந்து கீழே பார்க்கறதுக்கு. எங்களோட ஸ்லாட் வந்து முடிஞ்சுது. இதோட நம்ம வந்து 85th ஃப்ளோருக்கு போக போகிறோம். அதாவது நம்ம டாப் ஃப்ளோருக்கு போக போகிறோம். டாப் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான லிஃப்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், 41st ஃப்ளோர்லேருந்து இப்போ நம்ம வந்து 83rd ஃப்ளோருக்கு போக போகிறோம். 83rd ஃப்ளோர்லேருந்து 85th ஃப்ளோருக்கு போகிறதுக்கு இன்னொரு லிஃப்ட் வந்து அக்சஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்களா, ஃபாஸ்ட்டாக வந்து 83rd ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இப்போ அங்கே இறங்கி நம்மளை இன்னொரு லிஃப்ட்டுக்கு மாற்றுவாங்க. அங்கேருந்து வந்து நம்ம 85th ஃப்ளோருக்கு வந்து போக போகிறோம். இப்போ வந்து நம்ம டாப் ஃப்ளோர் வந்தாச்சு. வியூ பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், எவ்வளோ குட்டியாக இருக்குது, நம்ம எவ்வளோ டாப்பில் இருக்கோம் அப்படின்ட்டுன்னு. இந்த டாப்லேருந்து நம்ம மைன்யூட்டாக எதனா பார்க்கணுன்னா ஒவ்வொரு ஏஜுக்கும் வந்து அவங்க ஒரு டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. நம்ம அது வழியாகவும் எதனா நோட் பண்ணி பார்க்கலாம். மலேசியாவோட ஐகானான ட்வின் டவரை வந்து பார்த்து முடிச்சாச்சு. மலேசியானாலே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அந்த ட்வின் டவர் தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த ஸ்பாட்டை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. அடுத்து வெளியில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இங்கே எடுக்கிறத விட அவங்க ஒரு ஸ்பாட் சொன்னாங்க, மெயின் ரோடை தாண்டி போய் எடுத்தாலும் ட்வின் டவருமே கவர் ஆகுமா. பட் நாங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்பாட் பார்க்கணுன்றதுனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் தான் இந்த கிங் பேலஸ். இது வந்து வெளியில் மட்டும் இருந்து பார்க்குறதுக்கு தான் அக்சஸ் உண்டு, உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஸோ வெளியிலே இருந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இதுதான் வந்து மலேசியாவோட வார் மெமோரியல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க.
அழகாக வந்து இந்த இடத்த வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்து தண்ணியில் வந்து அந்த வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி வச்சு அதுக்கு நடுவில் வந்து இந்த உழைப்பாளர் சிலை மாதிரி நம்ம ஊரில் ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த ஊரில் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த சோல்ஜர்ஸ்லாம் இருக்க மாதிரி. அதோடு வந்து நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து நாங்கள் நேஷ்னல் மொனமெண்ட்டுக்கு போயிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, லேட் ஆகிடுச்சு. ஏன்னா மணி வந்து 6. ஆனால் உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியாது, ஏதோ 4:30 மாதிரி இருக்கும். அந்த ஊரில் வந்து 7 o'clock மேலே தான் வந்து இருட்டவே செய்யுது. ஸோ அங்கே வந்து இனிமேல் புதுசாக ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து பேரே என்னன்னு தெரில. பட் தேங்காய் பாலில் வந்து ஏதோ வந்து குட்டி குட்டி மாலிகுல்ஸ் மாதிரி நிறைய கலந்துருந்தாங்க. பட் டேஸ்ட்டு ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட வந்து நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் போயிருந்தோம். அதுக்கு போகிற வழி நிறைய பிளேஸ்லாம் வந்து காமிச்சாங்க. பட் வந்து நாங்கள் வந்து பசங்க வச்சிருக்கவும் டைமும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த பிளேஸ்க்கும் போகல. ஜஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயரில் மட்டும் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேஸ்க்கு போயிருந்தோம். இதுதான் வந்து ஒரு ஃபேமஸான மாஸ்க்குவான், கோலாலம்பூரோட மெயின் ஓல்டு மாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் இதை பார்த்து முடிக்கும் போதே டைம் வந்து 7:30 ஆயிடுச்சு. ஆனால் பார்க்க அப்படி தெரியவே தெரியாது. இதோட வந்து நாங்கள் எங்கள் ரூமுக்கு போயாச்சு. நியர்பை ஹோட்டல்லையும் டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Day 1 சூப்பராக போச்சு. Day 2 நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். சென்னை டு மலேசியா ஃப்ளைட் ஜர்னி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.